உடல்நிலை காரணமாகத்தான் தலைவருடைய சுற்றுப்பயணம் மாத்தி அமைக்கப்பட்டதுன்னு சூரிய கட்சி அறிக்கை வெளியிட உண்மையான காரணம் வேன்ல போகும்போது தொண்டர்களால நேருக்கு நேர் தலைவரை சந்திக்க முடியாதுன்னு பேச்சுங்களாம் சொல்லிக்கிட்டாங்க. தலைவா, அதிமுகவுல முதல்வர் ஜெயலலிதாவோட நெல்லை பொதுக்கூட்டம் மாத்தி அமைக்கப்பட திமுக தலைவர் கருணாநிதியும் மதுரைக்கு தெக்க பக்கம் போக வேணாம்னு முடிவெடுத்துட்டாரா. அதுக்கு பதிலா வீக்கான தொகுதியில கூடுதல் கவனம் செலுத்த போறாங்களா சொல்லிக்கிட்டாங்க. மதுரைக்கு தலைவர் வந்ததும் அண்ணே நேர்ல சந்திக்க போறாரு, அதுக்கப்புறம் தேர்தல் களத்திலையும் இறங்குவாரு அப்படின்னு ஒரு பேச்சு முதல் நாளே உலா வர ஆரம்பிச்சிருச்சாமா. ஆனா பாருங்க, குடும்பத்துல நெட்வொர்க் சரியா இல்லாததால சந்திப்புக்கான சிக்னல் வீக்கா சொல்லிக்கிட்டாங்க. கனிமொழி எம்பி தென் மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணம் போகும்போது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துடைய ஆட்களுடைய சந்திப்பு கொஞ்சம் தூக்கலாவே இருக்குதான். போதா குறைக்கு சங்கத்துடைய ஆட்கள் பத்திரிகையில விளம்பரம் கொடுக்க அதிமுக அந்த சமுதாயத்துடைய ஆதரவு கட்சி, திமுக இந்த சமுதாயத்துடைய ஆதரவு கட்சியா அப்படின்னு பேச்சு வந்துருச்சான் சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, வட மாவட்டங்கள்ல 40க்கும் மேல ஒரு சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளர்கள் அதிமுக களத்துல இருக்க இது மாம்பழ கட்சிக்கு வச்ச செக்குன்னு திமுகவோட மூத்த தலைவர்கள் மேடத்துக்கு தகவல் சொன்னாங்களாம். திமுகவும் பாமகவும் திரைமறைவுல மாவட்ட அளவுல கூடி பேசினதாகவும் பேசிக்கிட்டாங்க. ஐயா, மதுரையில மாவட்ட செயலாளரா இருக்கிற ஒருத்தர் சிங்க கூட்டணி இருக்கிறதுனால அதிமுகவுக்கு தான் இழப்பு, அதனால நம்ம இப்பவே ஜெயிச்ச மாதிரி தான் கூட்டணி கட்சி தலைவர்களுடைய பேரு படம் கூட போடாம பரப்புரை செய்ய ஆரம்பிச்சுட்டாருங்களாம். இதனால காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு தான் பாதிப்பா சொல்லிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, திமுக கூட்டணிக்காக தலைவர்கள் போற இடத்துல கூட்டத்தை கொண்டு வந்து சேர்க்க பொறுப்பாளர்கள் படாத பாடுபடுறாங்களா. நல்லா வேலை செஞ்சா மேல வேலை பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல உற்சாகமா களத்துல இருக்காங்களா சொல்லிக்கிட்டாங்க. ஸ்டாலின் பொறுப்புல ஒரு குழுவும் கனிமொழி சார்பா ஒரு குழுவும் தனித்தனியா மாநிலம் முழுக்க ஆய்வு செய்யறாங்களாமா. அதுல தேர்தல் வேலை செய்யாதவங்க, தொகுதி மாறி போனவங்க, கூட்டணிக்கு ஓட்டு கேட்காதவங்கன்னு அப்பப்ப ரிப்போர்ட் போய்கிட்டே இருக்குதாமா சொல்லிக்கிட்டாங்க. பூத்து கமிட்டிக்கு பணம் இல்லைன்னு சில இடங்கள்ல உடன்பிறப்புகள் கோவப்பட ஒன்றியம் மாவட்டம்னு டீமா பிரிஞ்சிருக்கிற கதை அறிவாலயம் வரைக்கும் பஞ்சாயத்துக்கு வந்துருச்சான். தேர்தல் முடிகிற வரைக்கும் அமைதியா இருங்க அப்படின்னு உத்தரவான் பேசிக்கிட்டாங்க. ஐயா, மேலவை கனவுல மூத்த தலைவர்கள் வேலை செய்ய கூட்டணி கட்சிகளும் 40 சீட்டாவது ஜெயிச்சாதான் ஆட்சியை பிடிக்க முடியும்னு சர்வே ரிப்போர்ட் வந்ததால சூரிய கட்சி இளைஞரணியும் இப்போ களத்துல தீவிரமா இருக்காங்களாம் பேசிக்கிட்டாங்க. ஐயா,